யுவர் ஆனர், இந்த கேஸ் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு கோர்ட் விசாரணைக்கு வரும்பொழுது இன்னும் பல ஆதாரங்களை இங்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். யுவர் ஆனர், கலைக்கிற அளவுக்கு எனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்ல. இனிமே இவங்க கண்டுபிடிக்க போற சாட்சி என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியாத சாட்சிகளை நான் கலைச்சிருவேங்கிறது ஏத்துக்க முடியாத வாதம். அதனால என்னோட பெட்டிஷனை ஏத்துக்கிட்டு எனக்கு பெயில் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். மீனா, ஜீவாவுக்கு பெயில் கிடைச்சிருமா? எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன லாவா படிச்சிருக்கேன்? கோச்சுக்காதப்பா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குமான்னு தான் கேட்டேன். ஜீவாவுக்கு பெயில் கிடைச்சிரும்ல, நல்ல வக்கீலா தானே பிடிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்காதப்பா, நான் அபத்தமா எதையோ கேட்கறேன்னு எனக்கே புரியுது. ஆனா என்னால அதை தவிர வேற எதையுமே யோசிக்க முடியல. என் மனசு முழுக்க அங்கதான் இருக்கு. அப்படின்னா நீ கோர்ட்டுக்கே போக வேண்டியது தானே? இங்க இருந்து நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் ஏன் டென்ஷன் ஆக்குற? போலான்னு தான் நினைச்சேன். ஆனா கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருந்துச்சு. இல்லைன்னா காலையிலேயே போயிருப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. மாதவி, மாதவி, ரேவதி, மாதவி எங்கம்மா? தெரியல மேடம், மேல இருக்காங்க. அவளுக்கு போன் வந்திருக்கு, கொஞ்சம் கூப்பிடுமா? ஓகே மேடம். கொஞ்சம் லைன்ல இருங்க மேடம். சரிங்க. மாதவி அக்கா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. போனா? யார்கிட்ட இருந்து? தெரியலக்கா, லைன்ல இருக்காங்க. பேசுமா? ஹலோ மாதவி, நான் ஜீவாவோட அம்மா பேசுறேம்மா. அம்மா, ஜீவாவுக்கு பெயில் கிடைச்சதா? ஆமாம்மா, ஆண்டவன் என்னை கைவிடல. என் புள்ளை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டான். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குமா? ஜீவா வீட்டுக்கு வந்துட்டாரா? வந்துட்டாமா. முடிஞ்சா நீயும் வீட்டுக்கு வரியா? நீயும் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்பவே கிளம்பி வரேமா. டபார், நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். கடைசியா எதுவும் காரணத்தை சொல்லிட்டு ஏமாத்திரக்கூடாது. இல்லம்மா, கண்டிப்பா வரேன். வச்சிடுறேன். யார் மாதவி போன்ல? ஜீவாவோட அம்மா பேசினாங்கப்பா. அவர் பெயில வந்துட்டாரா. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கண்டிப்பா போணுமா மாதவி? ஜீவா அம்மாவே எனக்கு போன் பண்ணாங்க. எப்படி போகாம இருக்கிறது? நான் உடனே வந்துடுறேன். அந்த ஜீவாவோட சாப்டர் க்ளோஸ். இனிமே அவனால எந்த தொந்தரவு வராதுன்னு வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல, இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்திருக்கீங்க? இல்ல சார், அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாதுன்னு எவ்வளவு ட்ரை பண்ணோம். ஆனா எவிடன்ஸ் இல்லாதால. இன்ஸ்பெக்டர், ஆனா அவனான்னு எந்த விளக்கமும் தேவையில்லை. நான் ஒன்று சொன்ன மாதிரி நடக்கணும். ஏன் நடக்கலைன்ற காரணம் எனக்கு தேவையில்லை. இன்ஸ்பெக்டர், லீகல் அட்வைஸ் 2 பேர் இருந்தோம். அவன் ஜாமீன்ல போற தடுக்க முடியலனா எப்படி சார்? வெக்கமா இல்லை உங்களுக்கு? சார், அவனுக்கு எதிராக போன் எவிடன்ஸ் தவிர வேற எந்த எவிடன்ஸும் இல்ல சார். அதனாலதான் அவனால ஈஸியா வெளியே வர முடிஞ்சது. எவிடன்ஸ் கிடைக்கலன்னா நீங்க உருவாக்க வேண்டியதானே இன்ஸ்பெக்டர்? ஜீவா வரதனை கொண்டதை பார்த்தேன்னு யாரையாவது பொய் சாட்சி சொல்ல வைக்க வேண்டியதானே? அதுக்கு தானே நீங்க கேட்கறப்பெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாம பணத்தை அள்ளி கொடுத்தேன். அதெல்லாம் என்ன பண்ணீங்க? நீங்களே முழுக்கி ஏப்பம் விட்டுட்டீங்களா? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு வயிறு எரியுதியா? கோடிக்கணக்கான சொத்து, அதிகாரம், செல்வாக்கெல்லாம் இருந்தோம் ஒரு சாதாரண ஃபோர்மேனை என்னால ஒன்றும் பண்ண முடியலன்னு அசிங்கமா இருக்கியா? உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மர்டர் கேஸ், அவ்வளவுதான். ஆனா எனக்கு இது ஒரு யுத்தம். அந்த ஜீவாவுக்கு எனக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம். இதுல நான் ஜெயிக்கணும். உங்களை மாதிரி ஒண்ணுக்கு உதவாத ஆளை வச்சுக்கிட்டு நான் எப்படியா ஜெயிக்கிறது? சார் நீ பேசாதியா? உன்னை போய் லீகல் அட்வைசர் வச்சேன் பாரு. இவ்வளவு நாள நான் உனக்கு கொடுத்த சம்பளம் வேஸ்ட். உனக்கு சட்டத்தை பத்தி ஒன்றும் தெரியல, ஒரு கேஸை ஜெயிக்கிறதுக்கும் தெரியல. நம்மளோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்னமோ சட்டத்தை கரைச்சு குடிச்சவருன்னு சொன்னீங்க. என்னாச்சு? கடைசியில் அவரே நம்மளை காலாவாரி விட்டார்ல. சார், அவர் உண்மையிலே பெரிய ஆள் சார். நிறைய சிக்கலான கேஸ் எல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சார். யோ, மற்ற கேஸை பத்தி எனக்கு என்ன கவலை? என் கேஸ் என்னவாச்சு? அந்த ஆள் எடுத்து போட்ட லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவன் சர்வசாதாரணமா உடைச்சிட்டு போயிட்டான் தெரியுமில்ல.
உங்களால நான் நிறைய நஷ்டப்பட்டதே மிச்சம். பணத்தை விடுங்க, என் கௌரவம் எனக்கு முன்னால காலரை தூக்கி விட்டு நடப்பான் அவன். இனிமே என்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க கூட மதிக்க மாட்டாயா. சார் உங்க டென்ஷன் எனக்கு புரியுது சார். அவன் இப்ப ஜாமீன்ல தானே வெளியே வந்திருக்கான். அடுத்து ஏரிங் வரும்போது அவனை வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன் சார். நல்லா எவிடன்ஸை ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிடுறேன் சார். சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர், செய்யுங்க. என்னால அனுபவிச்ச வசதிக்காக கொஞ்சமாவது உண்மையை நடந்துக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஜீவா சாதாரண ஆள் கிடையாது. சட்டத்தை பத்தி அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனே வாதாடி ஜாமீன்ல வந்த மாதிரி கொலை கேஸ்ல இருந்து வெளியே வந்துருவான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது மட்டும் நடந்துடக்கூடாது. கண்டிப்பா நடக்காது சார். நடக்கவும் நான் விட மாட்டேன். கண்டிப்பா அவன் வாழ்க்கை ஜெயில தான் சார். அப்படியே அவன் வெளியே வந்தாலும் அவனே இல்லாம பண்ணிடுறேன். நான் வரேன் சார்.